ஓஸ்தியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 1-5 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புஜின். நாள் 1-5-01-2024 திங்கள். ஓஸ்தியாவின் ஆயர் சபையின் திருத்தந்தையாக நியமிக்க கோரிக்கை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்பது இயேசுவின் இறுதி கட்டளை. பிரான்சிஸ் ரோமை நகருக்கு வந்தபோது திருத்தந்தை ஹொனோரியஸும் அனைத்து கர்தினால்களும் அவரை மிகுந்த வணக்கத்துடன் மரியாதையுடன் வரவேற்றனர். பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி என்பது போல அசிசியார் எங்கும் பேசப்படுகின்ற பொருளாக அவரின் செல்வாக்கும் சொல்வாக்கும் அவரது வாழ்வில் ஒளிந்து அவரின் நற்செய்தி போதனையில் எதிரொலித்தது. எனவே அவருக்கு நற்செய்தி நிமித்தம் ஏற்படும் பக்தி உணர்வை தவிர வேற எந்த உணர்வும் தென்படுவதாக அவர் உணரவில்லை. திருத்தந்தையின் முன்னும் கர்தினால்களுக்கு முன்னும் தூய ஆவியானவர் அவரை போதிக்க தூண்டியவற்றை தன் இதயத்தின் நிறைவிலிருந்து தயங்காமல் எடுத்து போதித்தார். அவரது வார்த்தைகளினால் திருப்பீடங்களின் நிலை பெயர்ந்தன. அவர்கள் ஆழ்மனத்திலிருந்து பெருமூச்சு எழுப்பி கண்ணீரால் தங்கள் அசுத்தத்தை கழுவினர். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் எண்ணிய அனைத்தும் ஈடேறும். நேற்றைய இருளிலிருந்து விடுபட்டு இன்றைய வெளிச்சத்தில் நடந்தால் நாளைய நட்சத்திரங்களாக பிரகாசிக்கலாம். வாழ்வுக்கான தேசத்தையும் விடியலுக்கான வெளிச்சத்தையும் வளர்ச்சிக்கான விதைகளையும் நம்மிடமே வைத்து கொண்டு பாசத்தை தேடி பள்ளங்களிலும் வெளிச்சத்தை தேடி வீதிகளிலும் விதைகளை தேடி பாலை வண்ணங்களிலும் அலைந்து கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கையுடன் நடந்தால் கடலும் வழிவிட்டு வாழ்த்தும். இறுக்கத்துடன் பற்றினால் பசுமையும் சருகாகும். நேசத்துடன் பார்த்தால் கல்லும் நெகிழ்ந்திருக்கும். கோபத்துடன் கையாண்டால் பனியும் நெருப்பாகும். நட்புடன் நடந்தால் புலியும் கைக்குலுக்கும். பலத்துடன் ஓடினால் புழுவும் வாளெடுக்கும் என்பதில் அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு பெருமையுடன் நடைபயிலுகிறது. பிரான்சிஸ் நற்செய்தியை போதித்து முடிந்ததும் திருத்தந்தையிடம் கோரிக்கை ஒன்றை அவர் முன் பணிவாக வைத்தார். என் ஆண்டவரே, உமக்கு தெரிந்தது போல் ஏழையும் சாமானியமானவருக்கு இத்தகைய மாட்சிமை பெறுவது அவ்வளவு எளிதானதன்று. நீரே ஆண்டவரே, இவ்வுலகை உமது கைகளுக்குள்ளாக வைத்துள்ளேன். உமக்கு இருக்கும் மிக முக்கியமான அலுவல்கள் சிறியவற்றை கவனிக்க அனுமதிப்பதில்லை. எனவே என் ஆண்டவரே, ஓஸ்தியாவின் ஆயரை எங்களுக்கு திருத்தந்தையாக தரும்படி உமது பரிசுத்த சன்னிதானத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு உமது ஒப்புயர்வற்ற கண்ணியத்தை எப்பொழுதும் காப்பாற்றுவதன் பொருட்டு சகோதரர்கள் அவர்களுக்கு தேவைப்படும் போது அவரை அணுகி அவரது பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் பெற்றுக்கொள்வர். எண்ணங்கள் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது.
திருத்தந்தையும் இதற்கு ஏற்றால் போல் மிகுந்த மகிழ்வோடு பிரான்சிஸின் விண்ணப்பத்தை பரிந்துரையை ஏற்றுக்கொண்டார். அவர் வேண்டி கேட்டபடி அன்றைய ஓஸ்தியாவின் ஆயரான ஹியூகோ இந்த துறவு முறை வாழ்விற்கு வழிகாட்டியாக நியமிக்கப்பட்டார். அந்த கர்தினால் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை அன்போடு அரவணைத்தார். அவர் அதன் மீது மிகுந்த அக்கறையுள்ள வளர்ப்பு தந்தையானார். அவர் இறைபதம் எய்தும் வரை அவரது வளர்ப்பு பிள்ளைகளுக்கு வளர்ப்பு தந்தையாகவும் ஆயனாகவும் பசும்பிள்ளை நோக்கி அழைத்துச் சென்றார். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு ஒழுக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற தவிப்பு தலைமை நிலையில் இருக்கும் பலருக்கும் ஏற்படுகிறது. ஒழுக்கம் என்றால் என்ன என்ற புரிதலை முதலில் ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். ஒரே இடத்தில் ஒருவர் வேலையில் இன்னொருவர் தலையிடாமல் அவரவர் வேலையை அவரவர் பார்த்தால் வேலை பார்க்கும் சூழலில் ஒரு ஒழுங்கு நிலையை கொண்டு வந்தால் அது ஒழுக்கம் என்று பலரும் நினைக்கிறார்கள். உரிய சூழ்நிலையை உருவாக்காவிட்டால் ஒழுக்கம் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீங்கள் விரும்பும் சூழலை உருவாக்கிவிட முடியும். இதை சிலருக்கு சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் மற்றவர்களை அந்த விதமாக உருவாக்க முடியும். ஆனால் இது விதிமுறைகளாலோ சட்ட திட்டங்களாலோ மட்டும் சாத்தியமாக கூடியதும் இல்லை. இது தொடர்ந்து இருக்கின்ற முயற்சி. ஒழுக்கம் என்றாலே யாரையாவது கட்டுப்படுத்துவது, கண்டிப்பது, தண்டிப்பது, தட்டி வைப்பது என்றெல்லாம் தவறான புரிதல்கள் உலவுகின்றன. இதுவல்ல ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது திறந்த மனத்துடன் இருந்து கற்றுக்கொள்வதையே குறிக்கிறது. இவ்வகை ஒழுக்கம் வர வேண்டுமென்றால் செய்கிற செயல்களில் மனிதர்களுக்கு ஈடுபாடு அவசியம். ஈடுபாடு இல்லாதபோது எதையும் புதிதாக ஒருவர் கற்றுக்கொள்ள மாட்டார். ஒரே ஒருவர் மட்டும் மற்றவர்களிடத்தில் ஒழுக்கத்தை உருவாக்க நினைத்தால் அது சர்வாதிகாரத்தில் போய் முடியும். மாறாக ஒவ்வொருவரும் ஒரே நோக்கத்துடன் செயல்பட்டால் ஒழுக்கம் என்ற சொல்லை உச்சரிக்காமலேயே உருவாக்க வேண்டிய சூழலை உருவாக்கிவிட முடியும். எனவே முழு ஈடுபாட்டை கொண்டு வருவது தான் ஒரு குழுவிற்குள் ஒழுக்கம் கொண்டு வருவதற்கான வழி. ஈடுபாடு இல்லாத சூழலில் ஒரு வகையில் நீங்கள் ஒழுக்க நடைமுறைகளை கொண்டு வந்தால் அதனை அடைக்க 1,00,000 வழிமுறைகளை மற்றவர்கள் கண்டுபிடிப்பார்கள். சரியான சூழலை ஏற்படுத்தி சரியான முறையில் எல்லோரையும் ஈடுபடுத்தினால் பல நல்ல மாற்றங்கள் உருவாகும். குழந்தைகள் விதைகளாக வருகின்றனர். அவர்களை தானியமாக்குவதே நம் விருப்பம். குழந்தைகள் கவிதைகளாக வருகிறார்கள். அவர்களை துணுக்குகளாக ஆக்குவதே நம் துடிப்பு. பெற்றோர் தங்களையும் அறியாமல் குழந்தைகளை பிரதிபலிக்கிறார்கள். பெற்றவர்கள் மண்ணாக இருந்தால் குழந்தைகள் முளைக்கிறார்கள். மழையாக இருந்தால் துளிர்க்கிறார்கள். தென்றலாக இருந்தால் மலர்கிறார்கள். தேனீயாக இருந்தால் மகரந்த சேர்க்கை நிகழ்த்துகிறார்கள். அப்படித்தான் ஓஸ்தியாவின் ஆயர் தனது திருத்தந்தையாக சிறிய சகோதரர்களை வழிநடத்தி இறைவனை சுட்டி காட்டினார். அசிசியாரும்
அவரது வழிகாட்டுதலுக்கு இணங்கி தன்னை நற்செய்தியின் தூதராக மாற்றிக்கொண்டார். நாமும் முயலுவோம். நாளை சந்திப்போமா?